நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட்டு ஒரு 4, 5 டேஸாக பார்த்தீங்கன்னா, ரயில்வே ஸ்டாக்கு மேலே போயிட்டே இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன? ரயில்வே ஸ்டாக்கில் வந்து நம்ம இப்போ இன்வெஸ்ட் பண்ணால் எப்படி நமக்கு ப்ராஃபிட் வருமா? இல்லை அந்த ஸ்டாக் எல்லாம் மல்டிபேக்கர் ஆகுமா? என்னங்கிற டீட்டெயிலை வந்து நம்ம ஃபுல்லாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றா பார்க்கலாம் அந்த வீடியோவில். நம்ம வந்து ஒரு 5 ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரயில்வே செக்டாரில் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். அது முக்கியமான ஸ்டாக்கு. நிறைய ஸ்டாக் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான ஒரு 5 ஸ்டாக்கை மட்டும் தான் நான் வந்து செலெக்ஷன் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து அந்த 5 ஸ்டாக்கை மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபுல்லாக பார்த்தோம்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட் 1 வீக்காக அந்த ரயில்வே ஸ்டாக்லாம் எதனால் வந்து பார்த்திங்கன்னா மேலே போணுச்சு அப்படிங்கிற டீட்டெயில் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு செக்டாருமே நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த செக்டாரில் முக்கியமான எது நியூஸ் வந்திருக்கா, இல்லை கவர்மெண்ட் எதுவும் அதிகமான மணி ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்களா, எதுவும் ஸ்கீம் அனுபவிச்சிருக்காங்களா என்கிற டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா ரயில்வே ஸ்டாக் எல்லாமே லாஸ்ட்டு ஒரு 1 இயராக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் டு நெகட்டிவ் ரிசல்ட்டு தான். ஒரு அருமையான ரிசல்ட்னு சொல்ல முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா ரயில்வே ஸ்டாக்கும் இடையில கொஞ்சம் ஏறும், அப்புறம் இறங்கும், ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போவும் நான் நினைக்கிறேன். ஒரு முக்கியமான நியூஸ் எதுவும் வந்திருக்கா நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ரயில்வே ஸ்டாக்கில் வந்து முக்கியமான நியூஸ் வந்ததுக்கு காரணம் என்னென்னா, பேசஞ்சருடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூட்ட போகிறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ஒரு 600 கோடிக்கு மேலே வரும்னு சொல்லியிருக்காங்க. அங்கே பாருங்கள், டிசம்பர் 26ஆம் தேதியிலேருந்து எஃபெக்டிவ்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இன்னைக்கு டிசம்பர் 28ஆம் தேதி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரயில்வேயோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஸ்பெண்டிங் பண்ண போகிறாங்க. எக்ஸ்பெக்டேஷன் மணி வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான மணி ஸ்பெண்டிங் பண்ண எக்ஸ்பெக்டேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு முக்கியமான நியூஸ். இந்த 2 நியூஸ்னால மட்டும் தான் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா மேலே போயிட்டே இருக்கு. நம்ம டெக்னிக்கலும் பார்க்கலாம். இந்த ஸ்டாக் எல்லாத்துலயுமே என்னென்ன எந்த லெவல்ல இருக்கு, எப்போ பை பண்ணா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்குமாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம ரயில்வே ஸ்டாக்ல பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்விஎன்எல். ஆர்விஎன்எல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ஹை மார்க்கெட் கேபிட்டல் வந்து கவர்மெண்ட் கம்பெனி தான் இதுவும். ஒரு 80,000 கோடிக்கு மேலே உள்ளது மார்க்கெட் கேபிட்டலு. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஹை வேல்யூவேஷன் தான். 71 பிங்கிறது வந்து ரொம்ப ஹை வேல்யூவேஷனு. ஃபேஸ் வேல்யூ 10, டிவிடெண்ட் கொஞ்சோண்டு குடுக்குறாங்க. ப்ரமோட்டர் ஹோல்டிங் நல்லா இருக்கு. டெப்த் கிடையாது கம்பெனில. பெக் ரேஷியோ ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன பண்றாங்கன்னா, ரயில்வே துறையில நியூ லைன்ஸு, அதுக்கப்புறம் ரயில்வே எலக்ட்ரிஃபிகேஷன், மேஜர் பிரிட்ஜ், அதுக்கப்புறம் ஒர்க் ஷாப்பு, மேஜர் பிரிட்ஜஸ்ஸு, ஒர்க் ஷாப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, புரொடக்ஷன் யூனிட்டு, இந்த மாரிக்கு நெறைய வந்து பிசினஸ் பண்றாங்க. ரயில்வே துறையில இந்த ஆர்விஎன்எல் ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கோடைய சார்ட்ட பாருங்க. நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல வந்துட்டு, இப்போ தான் ரிவர்சல் காமிச்சிருக்கு. ஒரு 20% மேல போயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த ரிசல்ட் பார்க்கலாம். லாஸ்ட் செப்டம்பர் குவார்ட்டர் ரிசல்ட் வந்து பாருங்க. 5,000 கோடிக்கு மேல சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஜூன் குவார்ட்டரோட பார்க்கும்போது வேணா சூப்பர் சேல்ஸ்ன்னு சொல்லலாம். லாஸ்ட் இயர் செப்டம்பரும் பார்க்கும்போது நல்ல ரிசல்ட்டு. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, 217 கோடி. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, 430 கோடிலாம் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பாருங்க, 231 கோடி தான் பண்ணியிருக்காங்க. ஆனா லாஸ்ட் குவார்ட்டரோட பரவால்ல. லாஸ்ட் இயரோட பார்க்கும்போது கம்மி தான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கன்டின்யூ குரோத் கிடையாது. இங்க பாருங்க, காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் இல்ல. அப்புறம் காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத்தும் கிடையாது. ஸ்டாக் பிரைஸ் சிஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ரிட்டர்ன் குடுத்துருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி சூப்பரா இருக்கு. கம்பெனில கடன் கிடையாது. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். டெப்டார் டேஸ் கம்மியா இருக்கு. கேஷ் கன்வர்சேஷன் கம்மியா இருக்கு. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ல வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஐ வந்து கொஞ்சம் வித்திருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு கூட்டியிருக்காங்க. ப்ரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த சேஞ்சஸ் கிடையாது. அதுக்கப்புறம் பப்ளிக் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதோட டெக்னிக்கல் நம்ம பார்த்துரலாம். ஸ்டாக் எந்த லெவல்ல இருக்குங்கிற டெக்னிக்கல் நம்ம பார்க்கலாம். ஆர்விஎன்எல் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்விஎல்னு கிடையாது. மேக்ஸிமம் எல்லா ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கன்டினியூவா டவுன் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் ஆயிருக்கு. இதான் டெக்னிக்கலு. இங்க பாருங்க. நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல வந்து ஆ லைன வந்து பிரேக் அவுட் பண்ணி, நல்ல ஒரு அருமையான குளோசிங் இருக்கு. இது வீக்லி சார்ட்டுங்க. அடுத்தது நம்ம 2வதா பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஐஆர்எஃப்சி. ஐஆர்எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் ரயில்வே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ஃபைனான்ஸ் பண்றாங்க. இது ஒரு லார்ஜ் கேப் தான். 1,74,000 கோடிக்கு மேல உள்ளது. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மீடியமா இருக்கு. 25 இருக்கு. ப்ரமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே ஹைல வச்சிருக்காங்க. டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா, 7 இருக்கு. இது முக்கியமான காரணம் என்னன்னா, கடன் குடுக்குறது பார்த்தீங்கன்னா, ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஐஆர்எஃப்சி தான் கடன் குடுத்து இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே டெவலப் பண்றாங்க. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10. இது ஸ்டார்ட்டா பாருங்க. கன்டின்யூ டவுன் ட்ரெண்ட் ஆகி பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்டாக்கும் ஏறும்போது இந்த ஸ்டாக்கும் மேல ஏறியிருக்கு. இதோட ரிசல்ட் பாருங்க. லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் குவார்ட்டரோட பார்த்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கு. லாஸ்ட் இயரோடவும் பார்த்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, 1,770 கோடி அது நல்லா இருக்கு. லாஸ்ட் இயரும் நல்லா இருக்கு. லாஸ்ட் குவார்ட்டரும் நல்லா இருக்கு. இயர் ஆன் இயர் நல்லா சேல்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் பார்த்தீங்கன்னா, டிடிஎம்ல 0 இருக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத்தும் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டின்யூ வந்து பார்த்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கு. ஸ்டாக் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 3 இயர்ஸ்ல 60% குடுத்துருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி சூப்பரா இருக்கு. பேலன்ஸ் ஷீட்ல கடன் அதிகமா இருக்கு. ஏன்னா, இவங்க கடன் குடுக்குறாங்க ரயில்வே துறைக்கு உள்ள ப்ராஜெக்ட்க்கு எல்லாத்துக்குமே. அதுக்கப்புறம் டெப்டார் டேஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. கேஷ் கன்வர்சேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. ப்ரமோட்டர் ஹோல்டிங் நல்லா இருக்கு. எஃப்ஐட சுத்தமா கொஞ்சோண்டு தான் வச்சிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு வச்சிருக்காங்க. பப்ளிக் கிட்ட தான் அதிகமா இருக்கு.
ஐஆர்எஃப்சியுடைய சார்ட்டையும் நம்ம பார்க்கலாம். எல்லா கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே மாரிக்க சார்ட் தாங்க இருக்கு ரயில்வே துறையில. ஆனா கன்டினியூவா டவுன் ட்ரெண்ட் ஆகி, ஒரு ட்ரெண்ட்ல என்ன பிரேக் அவுட் ஆயிருக்கு. அவ்வளோதாங்க பாருங்க. நல்ல ஒரு 1 வீக் பாருங்க. நல்ல ஒரு அருமையான ஒரு ஏற்றம். நல்ல ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆகி இதுக்கு முன்னாடி இது போல தாங்க இங்க பாருங்க. பிப்ரவரி மாசமும் டச் பண்ணிட்டு மேல போயிட்டு மறுபடியும் டவுனா இருக்கு. அதோட இந்த வாட்டி மறுபடியும் ஆகலாம். அதனால ரொம்ப கவனமா இருங்க. மானிபுலேஷனோட இருக்கலாம். நம்ம எதையுமே நம்ப முடியாது. அதுக்கப்புறம் ஜூபிட்டர் வாகனன். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பிசினஸ் பண்றாங்கன்னா, ரயில்வே துறையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேகன் தயாரிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஸ்டாக்கு. ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் வாங்கியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிட் கேப்னு சொல்லலாம். ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, 52 இருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, 68 இருக்கு. நல்லாவே இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கு. ஆர்ஓசி, ஆர்ஓஇ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மீடியமா இருக்கு. நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸ்டாக்கோடைய பி வந்து ஹையா இருக்குங்க. அத பார்த்துங்க. பெக் ரேஷியோ கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா இருக்கு. இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா, டவுன்லேருந்து ரிவர்சல் காமிச்சிட்டு இருக்கு. இதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் சேல்ஸ் நல்லாவே இருக்குங்க. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் நல்லா இருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் குவார்ட்டரோட நல்லா இருக்கு. ஆனா லாஸ்ட் இயரோட ரொம்ப கம்மி தான். இயர் ஆன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா, நல்லா இருந்து குடுத்துட்டே வந்திருக்காங்க கன்டினியூவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கம்மியா இருக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா டவுன் ட்ரெண்ட்ல இருந்து இப்போ கொஞ்சம் ரிவர்ஸ் ஆயிருக்கு. இந்த நியூஸ்லாம் வந்த பிறகு. அதனால நியூஸ் பேஸ்டு எப்பவுமே ஒரு ஸ்டாக்ல நம்ம கவனமா இன்வெஸ்ட் பண்ணணும். இங்க பாருங்க காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் டிடிஎம்ல வந்து மைனஸ்ல இருக்கு. ப்ராஃபிட் குரோத்தும் மைனஸ்ல இருக்கு. ஸ்டாக் பிரைஸ் சிஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா, மைனஸ்ல தான் இருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி சூப்பரா இருக்கு. கடன் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஓரளவுக்கு தான் கடன் கம்மியா வச்சிருக்காங்க. ரிசர்வ் வந்து நல்லாவே இருக்கு. டெப்டார் நெட் கேஷ் ஃப்ளோ பிளஸ்ல இருக்கு. டெப்டார் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா இருக்கு. 100க்கு மேல. இது கேஷ் கன்வர்ஷன் 100க்கு மேல அதிகமா இருக்கு. டெப்டார் டேஸும் 76ல இருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, 68.11 அப்புறம் 68.9 இப்போ புரமோட்டர் கொஞ்சம் வாங்கியிருக்காங்க. எஃப்ஐட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. டி8யும் குறைச்சிருக்காங்க. ஆமா. இந்த ஸ்டாக்கோடைய டெக்னிக்கலும் பார்த்துடலாம் நம்ம. இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ் ஆயிருக்குங்க. நல்லா ஒரு டவுன் சைட்லேருந்து இங்க பாருங்க. நல்ல ஒரு முக்கியமான சப்போர்ட் 2023 சப்போர்ட்ட டச் ஆயிட்டு, மறுபடியும் மேல போயிட்டு, மறுபடியும் டச் ஆச்சு. மறுபடியும் அந்த டச்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இப்ப ரிவர்ஸ் காமிச்சிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கும். முக்கியமான ட்ரெண்ட் லைன்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் பிரேக் அவுட் பண்ற மாரிக்கு இருக்கு. பிரேக் அவுட் ஆயிருக்கு முக்கியமான ஒரு ட்ரெண்ட் லைன. ஆமா, டெக்னிக்கல் படி. அடுத்தது நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாகன் தயாரிக்கல வந்து பார்த்தீங்கன்னா, டிட்டாகா ரயில்வே சிஸ்டம் இதுவும் இருக்குங்க. அதை நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது பிஎம்எல். பிஎம்எல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஸ்டாக்குங்க. அருமையான ஸ்டாக்ன்னு சொல்லலாம். பெரிய ஸ்டாக் இது. பிஎம்எல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிட் கேப்ன்னு சொல்லலாம். ஸ்டாக் பி பாருங்க 52 எல்லா ரயில்வே ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, வேல்யூஷன்ல கொஞ்சம் கூட தாங்க இருக்கு. அதுக்கப்புறம் புரமோட்டர் ஹோல்டிங் 54 இருக்கு. பெக் ரேஷியோ 1.69 இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 2 இதுல இருக்காங்க. ரயில்வே துறையில இருக்காங்க. அதுக்கப்புறம் டிஃபென்ஸ்ல இருக்காங்க. மைனிங்ல இருக்காங்க பாருங்க. மைனிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி, வெஹிக்கிள் ஃபார் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் அண்ட் கோச்சஸ், மெட்ரோ அண்ட் ரயில்வே துறையிலும் இருக்காங்க. இந்த கம்பெனி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரயில்வே அண்ட் மெட்ரோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டத்திலும் இருக்காங்க. இதோட ரிசல்ட் பாருங்க. சார்ட் நல்ல ஒரு டவுன் ஆகி 2025ல டவுன் ஆகி மேல போயிட்டு மறுபடியும் டவுன் ஆகி மறுபடியும் ரயில்வே ஸ்டாக்ல ரிவர்ஸ் ஆகும். இந்த ஸ்டாக்கும் ரிவர்ஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் வீக்ல வந்து பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே ரிவர்ஸ் ஆகி காமிச்சிருக்கு. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் நல்லாவே இருக்கு சேல்ஸ். லாஸ்ட் இயரோட பார்க்கும்போது கொஞ்சம் கம்மி தான். ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 23 கோடி. லாஸ்ட் குவார்ட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 48 கோடி. லாஸ்ட் குவார்ட்டர்ல வந்து மைனஸ். அதுக்கு முன்னாடி குவார்ட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா 51 கோடி. பாருங்க ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கன்டினியூ குரோத் இல்லாம இருக்கு ரயில்வே செக்டார்ல. அதனால தான் ஸ்டாக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அப் டவுன்ங்கிற மூவ்மெண்ட்லயே இருக்கு. இங்க பார்த்தா தெரியும் காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் வந்து நல்ல கரெக்ட்டா இல்ல ரெக்கார்டு. அதுக்கப்புறம் காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் ஓரளவுக்கு பரவால்ல. ஆனா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கு. ஸ்டாக் பிரைஸ் சிஜிஆர் நல்லா தான் இருந்து. ஆனா பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கிடையாது. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மீடியமா இருக்கு. பேலன்ஸ் ஷீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரிசர்வ்ல வந்து பார்த்தீங்கன்னா 2700 கோடிக்கு மேல வச்சிருக்காங்க. கடன் வந்து கம்மியா தான் இருக்கு. கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, நெட் கேஷ் ஃப்ளோ மைனஸ்ல இருக்கு. அதுக்கப்புறம் கேஷ் கன்வர்சேஷன் வந்து பாருங்க ரொம்ப அதிகம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோச் தயாரிக்கணும்னா ரொம்ப டைம் ஆகும். அத வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து காசு வரதுக்கு ரொம்ப டிலே ஆகும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, பிசினஸ் உடைய பாசிட்டிவ், நெகட்டிவ் எல்லாமே தெரிஞ்சு தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். டெப்டார் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 154 இருக்கு. கூடியிருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங் 54. அதுக்கப்புறம் எஃப்ஐஐ 5.82 கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. அடுத்தது நம்ம கடைசியா பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இதோடைய சார்ட்ட பார்க்கலாம். பிஎம்எல் உடைய சார்ட்ட பாருங்க. டெக்னிக்கலு. இந்த வீடியோல எந்த ரெக்கமெண்டேஷன் கிடையாதுங்க. ஜஸ்ட் நம்ம டெக்னிக்கல பார்க்குறோம், ஃபண்டமெண்டல் பார்க்குறோம். ஆமா, இந்த ஸ்டாக் 2025ல பிப்ரவரி மாசம் ஒரு டவுன் வந்துட்டு மேல போயிட்டு, மறுபடியும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் டவுன் வந்துட்டு, மறுபடியும் பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட்டா ஒரு 2 வாரமா கொஞ்சம் ப்ளஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நம்ம கடைசியா பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இர்கான் இன்டர்நேஷனல். ஆமா, இந்த ஸ்டாக் நான் வச்சிருக்கேன். இங்க பாருங்க ஒரு மிட் கேப்னு சொல்லலாம். 16,000 கோடிக்கு மேல வருது. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டீசென்ட்டா இருக்கு. ஆர்ஓசி, ஆர்ஓயும் டீசென்ட்டா இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 2 டிவிடெண்ட் குடுக்குறாங்க. புரமோட்டர் ஹோல்டிங் நல்லா இருக்கு.
பெக் ரேஷியோ வந்து கூட இருக்குது. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி பரவாயில்ல. இந்த இர்கான் இன்டர்நேஷனல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, ரயில்வே துறையில் இங்கே பாருங்கள். மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே துறையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் இவங்க பண்ணுறாங்க. ரயில்வே துறையில் முக்கியமான இது. இந்த கம்பெனிக்கு வந்து நிறையா ஆர்டர் கிடைச்சிட்டு இருக்கும். எல்லாருக்குமே தெரியும். இதோட ரிசல்ட் பாருங்கள். லாஸ்ட் குவார்ட்டரோட ரிசல்ட்டோட சேல்ஸ் நல்லாவே இருக்குது. ஆனால் லாஸ்ட் இயரோட கம்மியாக இருக்குது ரொம்ப. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பாருங்கள் 141 தான் இருக்குது. அதுக்கு முன்னாடிலாம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பாருங்கள் 137 கோடி. லாஸ்ட் குவார்ட்டரோட 164. ஆமாம். பாருங்கள் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவ்மெண்டம் இல்லாமல் இருக்கறனால தான். ஈரான் இயர்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து 900, 728, 598 இது மாதிரி கண்டினியூ குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎம்ல மைனஸில் இருக்குது. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத்தும் மைனஸில் தான் இருக்குது. ஸ்டாக் ப்ரைஸ் சிஜிஆரும் மைனஸில் தான் இருக்குது. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி ஓரளவுக்கு பரவாயில்ல. பேலன்ஸ் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வில் 6000 கோடி வச்சுருக்காங்க. கடனும் 5000 கோடிக்கு மேலே இருக்குது. ஆமாம். நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸில் இருக்குது. டெப்டார் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. கேஷ் கன்வர்சேஷன் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்குது. ஷேர் ஹோல்டர் பேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சஸுமே கிடையாது. பழைய தான் அப்படியே கண்டினியூ ஆகுது. அப்புறம் எஃப்ஐயில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. டிஐலையும் கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. இர்கான் இன்டர்நேஷனலுடைய சார்ட்டை நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இர்கான் இன்டர்நேஷனல் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கில் கொஞ்சம் பவுன்ஸ் ஆகிருக்கு. முக்கியமான ட்ரெண்ட் லைன்லையும் பிரேக் அவுட் ஆகிருக்கு. நம்ம பார்த்த இந்த வீடியோவில் பார்த்த 5 ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் பேட்டர்னில் தான் ஃபார்ம் ஆகிருக்கும். எல்லாமே ஓரளவுக்கு ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆகிருக்கு. நீங்களும் ஓன் அனலைஸ் பண்ணி பாருங்கள். நம்ம பார்த்த 5 ஸ்டாக்கு ஆர்விஎன்எல், ஐஆர்எஃப்சி, ஜூபிட்டர் வாகன், பிஇஎம்எல், இர்கான் இன்டர்நேஷனல் எல்லாமே ரயில்வே செக்டாரில் உள்ளது. எல்லாமே டிஃப்ரெண்ட்டு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. நீங்களும் ஓன் அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா ரயில்வே ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ரிஸ்க்கு, எல்லாமே ஹை வேல்யூஷனில் தான் இருக்குது. இப்போ இந்த நியூஸ் வந்தனால வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 வீக்காக ஏறிக்கிட்டே இருக்குது. இந்த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு மண்டேல எப்படி ரயில்வே ஸ்டாக்கு பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கணும். ஒரு வேளை வந்து மேலே போகுதா இல்லை ப்ராஃபிட் புக்கிங் வருதான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயரில் பட்ஜெட்டில் ரயில்வே செக்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு உண்மையாலே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா ஃபர்தராக மேலே போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. இல்லைன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்லா டவுன் வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்களும் இந்த 5 ஸ்டாக்கையும் வாட்சஸில் நோட் பண்ணி வச்சு இதோடைய பாசிட்டிவ், நெகட்டிவ், இதோடைய பிஸ்னஸ்ஸு, பேலன்ஸ் ஷீட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓன் அனலைஸ் பண்ணி பாருங்கள். வாங்கலாமா விற்கலாமான்ட்டு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைஸ் கிடையாது. இந்த வீடியோவில் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காண்டி தான். நீங்கள் எந்த ஒரு ஸ்டாக்கை வாங்குறதாலுமே போயிட்டு ஒரு நல்ல ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைஸரை பார்த்து முடிவு பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு புதிய வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படியே லைக்கும் தட்டி விடுங்க. இன்னொரு அருமையான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.